Hi guys, welcome back to the Real Cricket Fan YouTube channel. So இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா vs நியூசிலாந்து தேர்ட் T20 ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன்டு தட், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம வீடியோ தேர்ட் T20 ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி செகண்ட் T20 என்ன நடந்துச்சு அப்படின்னு ஷார்ட்டாக பார்க்கணும்னா, டாஸ்லேருந்து பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து வில் லுக் டு சேஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ நம்ம ப்ரிவியூவில் ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரியே சூரியகுமார் யாதவ் டாஸை ஜெயிச்சு சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். பட் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, டியூ வந்து ஒரு 50-50 ஃபேக்டர் தான். மேபி ஒரு 50% டியூ வரலாம், ஆனால் வராமே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் ஸ்டில் கண்ணா பின்னா டியூ வந்துச்சு. கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்து பார்த்துருக்கோம். அதாவது டியூ ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் டே நைட் மேட்சஸ் இல்லாமல் பியூர் ஈவினிங் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டியூ ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா, இப்போ 40 ஓவர்ஸ் கேம், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 20 ஓவர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 20 ஓவர்ஸ். அதில் டியூ எப்போ வர ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் 20 ஓவர்ஸ்க்கு டியூ வராது. செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ டியூ வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிற ஈவினிங் கேம்ஸில். பட் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செகண்ட் இன்னிங்ஸோட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம், அதாவது 30th ஓவர் ஆஃப் த கேம் பிளே, கேம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 20 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீம் பேட்டிங் பண்ண வந்து 10 ஓவர் முடிஞ்சிடும். அந்த கடைசி 10 ஓவர், அதாவது மொத்தமாக அந்த மேட்சோட கடைசி 10 ஓவர்ஸ் ஆஃப்டர் த 30th ஓவர் தான் டியூ வரும். ஆனால் இந்த கேமில் 20வது ஓவருக்கே டியூ வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணி 15 ஓவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே டியூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்ணா பின்னான்னு டியூ இருந்துச்சு இந்த கேமில். ஸோ அது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பவுலர்ஸ்லாம். ஸோ ஒன் பை ஒன் போகலாம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175, ஆனால் 200 அடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். பட் நியூசிலாந்து நல்லாவே பேட் பண்ணி 208 for 6 அப்படின்ற ஒரு ஸ்கோரை கொண்டு வந்து 20 ஓவர்ஸில் வச்சாங்க. அவங்களோட ஒரு எப்படி சொல்ல, இந்த 208 நல்ல ஸ்கோரா, அப்படிதான் பேட் பண்ணுறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்லையே 208 நல்ல ஸ்கோர் தானே அப்படின்னு. ஆனால் பேட்டிங் திருப்பி இந்தியா வரும்போது ஆக்சுவலி ஸ்டார்டிங் அவ்வளோ நல்லா ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அபிஷேக் சர்மா ஒரு டக்கு அவுட் ஆனாரு. அண்ட் அகெயின் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு லோ ஸ்கோர் அவுட் ஆயிருக்காரு. அது நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதை நம்ம ப்ரிவியூவில் அடுத்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். பட் ஏர்லி ஆன் 2 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு இஷான் கிஷான் விளாண்டதெல்லாம் ஒரு மெக்னிஃபிசென்ட்டான ஒரு இன்னிங்ஸ். சரியா, ஒரு 32 பால்ல 76 ரன் அடிச்சு கேமே திருப்பிட்டாரு. அதுக்கப்புறம் டியூ நல்லா வந்தது. சூரியகுமார் யாதவுக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ஸை கொடுத்து அவர் ஒரு 82 ரன் அடிச்சு 23 இன்னிங்ஸ்க்கு அப்புறமா ஒரு 50 அடிக்கிறாரு. ஸோ ஹீஸ் ஆல்சோ கமிங் பேக் டு ஃபார்ம். அதுக்கான முக்கியமான விஷயமே அந்த டியூ ஃபேக்டர் தான் அமைஞ்சிச்சு. அண்ட் லேட்டர் ஆன் டூபே உள்ள வந்தார், 3 6 அடிச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளாக இந்த மேட்சை வித் 28 balls to spare அப்படின்னு சொல்லி 208 209 சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த கேமை டாமினேட்டாக இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படி தான் சொன்னோம், இந்தியா வந்து மேக்ஸிமம் இந்த கேமை வின் பண்ணிடுவாங்க, ஒரு டாமினேஷன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பெருசாக நியூசிலாந்துக்கு அசிஸ்டன்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கேமை இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. ஸோ நவ் டு ஸ்டார்ட் ஆர் தேர்ட் T20 ப்ரிவ்யூ. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாம் கிரிக்கெட் அசோசியேஷன் இன் குவாஹாட்டி. ஓகேவா? ஸோ இந்த கிரவுண்டு 2017 இன் எஃபெக்ட் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் த கேம் இங்கே வந்து இந்தியா விளாண்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரவுண்ட் வந்து இந்தியாஸ் 9th largest கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி. ஓகேவா? அரௌண்ட் ஒரு 45,000 சீட்டிங் கெப்பாசிட்டி. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 55,000 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிச் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரெட் சாயில் விக்கெட்டாக இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு சுத்தமாக இங்கே அசிஸ்டன்ஸே கிடையாது. பால் டேர்னே ஆகாது. ரொம்ப கஷ்டம் டேர்ன் ஆகுறது. அதுவும் கொஞ்சோண்டு டேர்ன் ஆனாலும் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் தான் டேர்ன் ஆகும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே ஒரு சொட்டு கூட அசிஸ்டன்ஸ் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போலிங் பண்ண வர டீமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸில் விக்கெட்டில் கொஞ்சம் கிராஸும் மாய்ஸ்சரும் ரீட்டைன் ஆயிருக்கும். அதை வச்சு கொஞ்சம் ஸ்விங்கு கிடைக்கலாம். ஸோ ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தாலே பெருசு. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் நோன் அஸ் அ ஃபிளாட் ட்ராக் தான் இந்த விக்கெட்டு. ஸோ ஒரு நல்ல ரன் ஃபெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத இங்கே பிச் கண்டிஷன்ஸாக இருக்கும். மூவிங் ஆன் டு த பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், ஒரு கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் அந்த கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் விழுகும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபிளாட் ட்ராக் விக்கெட் அப்படிங்கும்போது ஓவராலாக எந்த பவுலராக இருந்தாலுமே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹிஸ்டாரிக்கலி எப்படி போயிருக்கு அப்படின்னா, மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு த பார்ட்டி நம்ம நிறையா ப்ரிவியூஸ் நம்மளே சொல்லியிருப்போம். பட் இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு பார்ட்டிக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும்போது கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. அதாவது ஒரு விக்கெட் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ வந்து ஒரு பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு 5 ஓவரில் விக்கெட் எடுத்தா உண்டு. இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே விக்கெட் விழுகிற சான்ஸ் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்துருப்போம். ஜாக்கரி ஃபோக்ஸ் போலிங் போட்டாரு. கிட்டத்தட்ட 3 ஓவருக்கு 67 ரன் கொடுக்குறாரு. அதாவது இந்த ஃபாஸ்ட் ரன் அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். பட் ஒரு பேலன்ஸ் பிட்வீன் பேட் அண்ட் பால் வேணும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக உட்காந்து அந்த மேட்சை பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா, ஒரு லிஸ்ட் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பிளேயர்ஸ் இன்ஜூர்டு அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு. என்னடா நடக்க போகுது இந்த 26 ஐபிஎல் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பேர் இன்ஜூர்டா இருந்தாலும் அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ல போட்டிருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம நம்பி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். ஸோ அதை நம்ம அடுத்து பேசுவோம். பட் இங்கே வந்து பிளேயிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 100% டியூ இருக்கும். அதெல்லாம் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ டியூ ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்க போகுது. மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே இங்கே ஹிஸ்டாரிக்கலாக கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கீ என்ன அப்படின்னா, ஸ்லோவர் டெலிவரிஸ் பவுல் பண்ணுற பவுலர்ஸ்க்கு இங்கே கொஞ்சம் எப்படி சொல்ல, விக்கெட் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் ரன் அதிகமாக கொடுக்காம கொஞ்சம் கண்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க இருக்க போற டாஸ் டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து சேசிங் தான். ஏன்னா கண்டிப்பா வந்து ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் என்னன்னா, இதுல டியூ வருது மட்டும் இல்லாம ஷார்ட் பவுண்டரிஸ் வேற. இப்போ நான் சொன்னேன் 9th லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்னு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி தான். ஆனா பவுண்டரி டைமென்ஷன்ஸா கிரவுண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. ஒரு 70 மீட்டர் தான் வந்து 6 அடிக்கிற ஒரு டிஸ்டன்ஸாவே இருக்க போகுது. மேபி ஒரு ஸ்கொயர் ரீஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ரொம்ப சின்ன கிரவுண்டு பிளஸ் டியூ வேற வரும். ஃபிளாட் ட்ராக் அப்படிங்கும்போது 100% சேசிங் தான் இங்கே ஒரே ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் பேட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆவரேஜ் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோர் ஆர் ஆவரேஜ் ஸ்கோரிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா 153 அப்படின்னு வரும். பட் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே 160 170 விக்கெட் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா வேஸ்ட்டு. அப்படிலாம் எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது. ரீசெண்டாக வச்சு பார்க்குற போது இந்த ட்ரெண்ட் எப்படி போயிருக்குன்னா 200+. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 240 நான் சொல்லுவேன். என்னடா ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரே 240யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஹை ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் வச்சு அதை அதிகப்படுத்துறதுனால தான் வியூவர்ஷிப் கூடுது அப்படின்றது மேபி பேட்டர்ஸ்க்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஒரு பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறப்ப மேபி வருத்தமாக தான் இருக்கு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 240 250 அதுவும் டியூலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க, ஒருவேளை டாஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 250க்கு மேலே 260 அடிச்சாதான் இங்க எல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த பிளேயிங் 11 இங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ட்ரிக்கியான டிசிஷன் தான். ஏன் ட்ரிக்கியான டிசிஷன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி கில் வந்து டிராப்டு, சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கிளியரா இருந்துச்சு. இப்போ இஷான் கிஷான் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயரை ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்தாங்க திலக் வர்மாக்கு ஆப்வியஸ்லி. பட் அவரை விளையாட வைக்காம இஷான் விளையாட வச்சாங்க. ஏன்னா அவர் T20 ஸ்குவாட்ல இருக்காரு, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இப்போ லாஸ்ட் மேட்ச் இஷான் கிஷான் நல்லா அடிச்சது மட்டும் இல்லாம சாம்சன் ஒரு 10 மேட்சா பெருசா ரன் அடிக்கல அப்படின்றது ஒரு கன்சர்னை கிரியேட் பண்ணுது. மேபி எப்படி போவாங்கன்னா, அபிஷேக்கும் இஷானும் ஓபன் பண்ணிட்டு திலக்க த்ரீல விளையாடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இந்த மேட்ச்க்கு திலக் இல்லாத ஒரே காரணத்தினால ஐ திங்க் இட் வில் பி த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் சாம்சன். அவர் ஏதாவது அடிச்சு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து டிராப் பண்ணாம இருப்பாங்க. இல்ல அவர் கரெக்டா இந்த மேட்ச் ஃபெயில் ஆகி அதே அந்த ஃபிளிப் சைட் இஷான் கிஷான் ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இஷான் கிஷான் தான் அபிஷேக் சர்மாவோட ஓபன் பண்ணுவார் 4வது T20ல. சாம்சன் டிராப் ஆயிடுவாரு. பட் as far as things are concerned for now, சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஃபார் ஓப்பனிங். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அடிச்சாரு, போன மேட்ச் டக் ஆயிருக்காரு. பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு. சாம்சனுக்கு ஒரு டூ ஆர் டை தான். அடிச்சா நீ அடிச்சேன்னா இந்தியா, இல்லைனா வீட்டுக்கு அப்படின்றது தான் அவருக்கான கான்செப்டா இருக்கும். நம்பர் 3 வில் பி இஷான் கிஷான், 4 ஃபாலோட் பை சூர்யா அண்ட் 5 டூபே. எல்லாருமே நல்லா ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா பேக் டு ஃபார்ம் நல்லா வந்திருக்காரு. இதே ஒரு நல்ல ஃபார்மோட வேர்ல்ட் கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோப் பண்ணலாம். 6 will be ஹர்திக் பாண்டியா, 7ல ரிங்கு. 8ல போன மேட்ச் ஹர்ஷித் ராணா விளையாண்டாங்க. ஏன்னா அக்சர் பட்டேலுக்கு ஒரு ஸ்லைட் நிகில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் மேபி அக்சர் பட்டேல் திருப்பி வருவாரா இல்லை ஹர்ஷித் ராணாவே கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. பட் அக்சர் ஃபிட் அப்படின்னா உள்ள வந்துருவாரு, ஏன்னா வைஸ் கேப்டன், நோ ப்ராப்ளம். பட் ஹர்ஷித் ராணாவே பேடா போடல. அதான் சொன்னேன், ஹர்ஷித் ராணா வந்து ஒரு பேக் பிளேயர் அப்படின்னு வந்து நான் T20ல சொல்ல மாட்டேன். மேபி டெஸ்ட்ல நான் கண்டிப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஓடியிலுமே போன வாட்டி பேடா தான் இருந்தாரு. ஆனால் போன சீரீஸ் நல்லா பண்ணாரு இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல. பட் T20ல அவர் வந்து வாக்கின் பண்ண முடியாது. ஏன்னா 9-10ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. குல்தீப் இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போட்டாரு. பட் ஸ்டில் பும்ரா திருப்பி வரணும். அது ஒரு முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்ற போது குல்தீப் யாதவ் கண்டிப்பாக பெஞ்ச் தான். அகைன் பும்ரா வில் கம் இன் அட் நம்பர் 10, 11 வில் பி வருண் சக்கரவர்த்தி. ஸோ இப்படி தான் இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி பிஃபோர் கோயிங் டு த வின்னிங் ப்ரெடிக்ஷன், இந்த மேட்சோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலர்ஸ் இங்கே எடுக்க வாய்ப்பே இல்லை. இந்த சீரிஸ் முழுக்க பவுலர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் போன வாட்டி நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷனே நடக்கலை. ஏன்னா சாண்ட்னர் எடுத்தோம் போன ப்ரிவியூவில். அதில் என்னாச்சு, சாண்ட்னர் அடிச்சாரு, பேட்டிங்கில் அடிச்சாரு. பட் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு போலரா சாண்ட்னர் நீங்க நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன். அது நடக்கவே இல்லை. ஏன்னா 2 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்தாரு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் பேட்டிங்ல வந்தார், ஒரு கேப்டன்ஸ் நாக்கு மேல விளையாண்டாரு. அதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் நம்ம சொல்லி ஆகணும். 27 பாலுக்கு 47 அடிச்சு அந்த நியூசிலாந்து 208க்கு போனாங்க. ஏன்னா ஒரு 160 for 6 அப்படின்னு வந்து கொஞ்சம் அப்படியே ஃபிளவுண்டர் ஆயிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவர் அப்படியே அந்த கேம் எடுத்துட்டு போனாரு. ஸோ இட் வாஸ் குட். ஸோ ஆனால் சாண்ட்னர் வந்து பேட்டரா அடிச்சிட்டாரு, பட் போலரா அடிக்கல. அண்ட் இந்தியாவிலேருந்து யார் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் சிங் சொன்னோம். ஹர்ஷ்தீப் சிங் வந்து 4 ஓவர் போட்டு 53 ரன் கொடுத்தாரு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் நடக்காம போயிருச்சு. அதனால நான் இனிமேல் பவுலர்ஸ் எடுக்கிறதா இல்லை, எல்லாமே ஃபிளாட் ட்ராக் விக்கெட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பேட்ஸ்மேனா நான் யார் எடுப்பேன் அப்படின்னா, ஐ திங்க் இட் வில் பி இஷான் கிஷான் ஃப்ரம் இந்தியா. அண்ட் நியூசிலாந்துல இருந்து பார்க்கும்போது மேபி ஒரு கிளென் பிலிப்ஸ் நான் சொல்றேன். ஸோ பார்க்கலாம் இந்த ப்ரெடிக்ஷன் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிட்டு 100% வின்னிங் ஃபார் இந்தியா. ஏன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூசிலாண்டோட பவர் என்ன அப்படின்னா போலிங் தான். ஓகேவா, அவங்க பேட்டிங்கா இல்லை போலிங்கா, எது அவங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கும்னா போலிங் தான் ஜெயிக்கும் மேட்சை. பேட்டிங் வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. போன மேட்ச் கொஞ்சம் கிரிட் காமிச்சாங்க. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா பவர் பிளேல 6 எல்லாம் அடிச்சாரு. அதை ஒரு சிஎஸ்கே ஃபேனை உட்காந்து பார்த்து எனக்கு வந்து அப்படியே காண்டாச்சு. ஏன்னா உனக்கு பவர் பிளேல 6 எல்லாம் அடிக்க தெரியுமாடா, இதெல்லாம் நீ அடிச்சிருந்தீங்கன்னா இப்படி போய் நாங்கள் முடிச்சிருக்க மாட்டோமே அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த விஷயத்த ஓரமா வச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு போலிங் தான் வந்து பவர். ஓகேவா, பேட்டிங்ல அவ்வளோவா பவர் கிடையாது. அண்ட் இந்தியா போலிங்ல பவரா பேட்டிங்ல பவரானா ஈக்குவலி பவர் தான். பட் ஸ்டில் போலிங்ல விட பேட்டிங் மட்டும் மாட்டிருச்சுன்னா செத்துட்டாங்க ஆப்போசிட் டீம்ஸ்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னால 100% வின்னிங் ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 4th T20 ப்ரிவ்யூ. அண்ட் அந்த வீடியோவில் 3rd T20 என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். Until then, bye guys.